பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் என்ன காரியத்தை தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீர்களோ, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை தேவன் நிறைவேற்றி கொடுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் தீமையை செய்கிற தேவன் அல்ல, அவர் நம்ம வாழ்க்கையில் நன்மையை செய்யும்படி விழித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, அவைகள் சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள். இந்த நாளில் எந்த தீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது. கர்த்தர் உங்களுடைய பாதைகள் எல்லாவற்றிலேயும் சமாதானத்தை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 33வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறாரோ அந்த நினைவுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது கட்டாயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களே ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, முழு இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்தை தேடுவோம். இன்றைக்கு அவருடைய சமூகத்தை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் பெரிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டது தெரியுமா? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்ம சில நேரத்தில் சில வழிகளை தேர்ந்தெடுத்து வச்சுருப்போம் பாருங்கள். இந்த வழியில் போனால் இந்த காரியத்தை செய்திடலாம் அப்படிங்கிற யோசனை உங்கள் ஆழ் மனதில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த கால வேளையில் தேவனுடைய யோசனைக்கு ஒப்பு கொடுங்க. நான் சொல்லுவேன், அது உங்களுக்கு நன்மையாய் இருக்கும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த கால வேளையில் நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படி எங்கள் பேரில் நினைவுள்ள கர்த்தராக இருக்கிறீங்களப்பா. எங்கள் பேரில் நினைவுள்ள தெய்வமாக இருக்கிற எங்களையே நீங்கள் நினைக்கிறதுனால ஆண்டவரே உமக்கு நாங்கள் கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களுடைய பாதைகளில் இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. நாங்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியத்திலையும் நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.